வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறது எல்லாமே நம்ம வயிறை ஃபில் பண்ணக்கூடிய உணவுக்காக தான். இந்த உணவை போற்றும் பொருட்டு தான் நம்ம சிங்கார சென்னையில் உணவு திருவிழாவை நம்ம சென்னை உணவு பாதுகாப்புத்துறை ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க தீவுத்துறையில் தாங்க நடக்குது. இந்த உணவு திருவிழானது ஆகஸ்ட் மாதம் 12, 13 மற்றும் 14 தேதியெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தான். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் எல்லாருக்குமே. இங்கே வெஹிக்கிள் பார்க்கிங் ஆல்சோ ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஈட் ரைட் சென்னை அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் ஏரியாவும் இருக்குது. அங்கே போய் செமையாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 ஷாப் கிட்ட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி சைடும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்சைடும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே நிறையவே இருக்குது. நம்ம கவர்மெண்ட் பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே திரும்பவும் மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு மெஷின் மாதிரியே அலோகேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் காயின் போட்டிங்க அப்படின்னா மஞ்சப்பை வந்துடும். அந்த மஞ்சப்பையில் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறம் வராத உணவுகளும் நிறையவே வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிரியாணி எல்லாமே நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் இங்கே போனீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு வெரைட்டி நான் ஒன்று பார்த்தேன், திண்டுக்கல் லியோனி பிரியாணி அப்படின்னு. அங்கே போனீங்கன்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சில ஷாப்புக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ஃபேமிலிங்காக சில ஃபுட்டெல்லாம் தருவாங்க, ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே தருவாங்க. அதெல்லாம் மறக்காமல் போய் ஓசியில் வாங்கி குடிச்சிருங்க. நாங்கள்லாம் அதை நிறையவே குடித்தோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையில் வந்து நிறையவே வந்து கலைப்பொருட்களும் செஞ்சு வச்சுருக்காங்க. விசிட் பண்ண டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வரக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஃபன்னாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இந்த 12, 13, 14 3 நாளுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து செலிப்ரிட்டிஸ் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் KPI சாம்பியன்ஸில் உள்ள செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சாகச பறைகளோட ஆர்கெஸ்ட்ரா ஒன்று நடந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி சார் வந்து ஒரு சாங் பாடினார். அதுவும் நல்லாவே பாடினாங்க.
பிளேஸுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம கிராமத்து உணவுகள் முறைகள் பற்றி நிறையவே தெரியாமல் இருக்குது. இந்த சிட்டி வாசிகள் எல்லாருக்குமே இவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் திரும்ப வரணும் அப்படின்னா இப்போ மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.